பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மிக முக்கியமாக சனி வக்ரம் இங்கே யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நிச்சயமாக இல்லை. சனி வக்ரம் அடைஞ்சாலும், சனி அதிசாரம் அடைஞ்சாலும், சனி அதிவக்கர நிலையில் இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் சனி அப்படின்றத நினச்சிக்கங்க. இருக்கிற பார்க்குற சகலத்தையும் கெடுக்கக்கூடியவர். இப்போ விரைய அமைப்பில் உங்களுடைய காதல் அமைப்புகளை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வருமான அமைப்புகளை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பொருட்களை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நட்பை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க விரைய சனி. இதை இன்னும் கொஞ்சம் எடுத்து ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய அமைப்புகளில் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மனதை கலங்கடித்து கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் விரைய சனி. ஜென்ம ராகு ராசிநாதன் கொஞ்சம் பலமாக 3ஆம் இடத்துல மறைஞ்சு தாங்க இருக்காரு. அவர் மறைவதுன்றது ஒரு பலம் இல்லாத நிலை. இந்த மாதத்தில் என்ன ஒரு விஷயம், சகோதரனால் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு இருக்கும். அண்ணனோ தங்கையோ, அக்காவோ, அண்ணனோ தங்கச்சோ அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியான சாதகமான நிலை அப்படின்ற மாதிரியான இருக்கும். இருந்தாலும் திருமணம் சார்ந்த அமைப்புகளில், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில், புதிய அறிமுகத்தில் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். புதிய கெட்ட பழக்கம் தான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வருவீங்க. என்னங்க மாதம் இதை சொல்கிறீங்க? ராகு கெட்ட பழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இங்கே மன சங்கடத்தினால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை கொடுப்பாரு. கவனமாக இருங்க. பெற்றோர்கள், குழந்தைகள் வழியில் இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும், சங்கடம் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா கடுமையான குழப்பத்துக்கு பிறகு தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து பெற்றோர்களையோ, பெரியோர்களையோ, வயதானவர்களையோ கேட்டு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது இளைய பருவத்தினருக்கு இந்த நேரத்தில் ஒரு சாதகமான நிலை. தயவு செய்து வேலை மாற்றமோ, பொருளாதார அமைப்புகளில் மாற்றமோ, இருக்கிற பணத்தை போட்டு தொழில் செய்கிறதோ, நண்பரை நம்பி கூட்டு தொழில் செய்கிறதோ தயவு செய்து வேண்டாம். மனம் நிதானமாக இல்லை எல்லா மீனராசிக்காரங்களுக்கும். இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுனால 2026-27 கடுமையான மன அழுத்தத்தில் இருக்க போகிறீங்க. என்னங்க நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களை ஒரு வழியில் அப்படியே கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தாங்க ஜோதிடரோட கடமை. இந்த அமைப்புகளில் பெற்றோர்கள் குழந்தைகள் வழியில் அதிக கவனம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் மாணவர்கள் ஸ்கூலில் இந்த பூலி மாதிரியான விஷயங்கள் நடக்கும். வெளியில் சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் அங்கே மாணவர்கள் குழந்தைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுலேயும் நிலைத்தன்மை இல்லாத ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பணம் சார்ந்த அமைப்புகளில் யாரையும் நம்ப தேவையில்லாத ஒரு அமைப்பு. நம்பிக்கை துரோகம் அப்படின்ற சில விஷயங்களுக்கு அப்படியே அதற்கான அறிமுகங்கள், அதற்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரி பலமாக இருக்காரு. இப்போ யாரையும் பழி வாங்குறேன், யார் முன்னுக்கும் எதிர்த்து நின்று வெற்றி அடைஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்யாமல் இருங்க. இப்போ மனம் விட்டு பேசுறதுக்கு கூட ஒரு நபர் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு துணை கடவுள் தான். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க முறையான வழியில். மற்ற பிற நம்பிக்கை, மத நம்பிக்கை அமைப்புகள் இருக்கீங்க அப்படின்னா அவர் மத நம்பிக்கைப்படி இறைவனை இறுக பிடிச்சிக்குங்க. வேறு எந்த அமைப்புகளும் உங்களை காப்பாற்றாது. உங்களுடைய தாய் தந்தையின் அமைப்பும் குலதெய்வ முன்னோர்கள் அமைப்புகளையும் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. இது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. 2025 இன்னமும் சாதகம் இல்லாத நிலையாக இருக்கும். இப்போலேருந்தே கவனமாக இருங்க. யாரோட அதிக நெருக்கமாக இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக இந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயமாக இருக்குங்க. யாரையும் நம்பாதீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ வரக்கூடிய அறிமுகமோ திருமணமோ அப்படி ஒரு சாதகமான நிலையாக இருக்காது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு கேட்ப. சரிங்களா? அதனால் மிகுந்த கவனம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஜூலை மாதத்திலிருந்து தேவை. அடுத்தடுத்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக பண்ணுங்க அப்படின்றது மிகப்பெரிய பலனாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.